சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும், திமுக அதிமுக அல்லாத ஒரு புதிய அரசு அமைய வேண்டும் என்கிற முறையிலே தான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதனாலதான் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷ காலத்துக்குள்ள ஏறத்தாழ ஒரு 1.25 கோடி வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற கட்சி என்கிற முறையிலே தான் இடதுசாரி கட்சிகள் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு வெளியில் இருந்து ஆதரவு என்கிற முடிவை நாங்கள் மேற்கொண்டோம். அத்தகைய ஆதரவு என்பது தொடர்கிறது. மக்கள் ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும் என்று அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்துத்தான் இது போன்ற குதிரை பேரம், கழுதை பேரம் போன்றவற்றில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஏனால் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசி இருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பதும், முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தானாக விரும்பி ஒரு கட்சியில் சேருவது, இன்னொரு கட்சியில் மாறுவது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜமான விஷயம். இடதுசாரிகளை தவிர மற்ற கட்சிகள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாறுகிற போது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவது என்பதெல்லாம் நிறைய நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாடு. அந்த முறையில் விரும்பி கட்சி மாறுவது, விரும்பி கட்சியில் சேருவது என்பது வேறு. ஆனால் இது போன்ற கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலை பேசி ஒருவரை வாங்குவது என்பதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆகவே அதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது முறையாக வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான தண்டனையை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்த விரும்புகிறேன். இது குறித்து ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவகவில் சேர்ந்த போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறோம். இது ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல். இது போன்ற நடவடிக்கைகளை ஊக்குவிக்க கூடாது என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, தாவேக தலைமையிடமும் அத்தகைய கருத்துக்களை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். அப்போது எங்களிடம் அவர்கள் சொன்ன விளக்கம் என்பது, அவர்கள் தானாக முன் ராஜினாமா செய்துவிட்டு வருகிறார்கள், அவர்கள் தானாக முன் ராஜினாமா செய்வதை நாங்கள் எப்படி அதை தடுக்க முடியும் என்கிற முறையில் அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் சொல்லப்பட்டது. அப்போது சரி, அவங்க விரும்பி ராஜினாமா பண்ணாங்கன்னா நீங்க யாங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க, அப்படின்னா நீங்க இன்னொரு இடம் கட்சியில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற போது ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு என்பதை நாங்க அப்பயே எங்களுடைய அதிருப்தியை நாங்க தாவேக தலைமையிடம் தெரிவித்திருக்கோம். இப்போதும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட்டணி கூட்டணிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பழைய கூட்டணி தொடர்ந்து வைக்கிறது அரசியல் நாகரிகமா பாக்குறீங்க? புரியல நீ கேக்குற கேள்வி. அதாவது இது வரைக்கும் நீங்க திமுகவோட கூட்டணியில இருந்தீங்க, இப்ப தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா, ஆனா இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வெளியே வந்த கட்சிகள் குற்றம் சாட்டுறது. யார் மேல? திமுக மேல. என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்கோம்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதாவது இல்ல இப்ப அவர் பர்டிகுலரா கேட்ட கேள்வி அது. இந்த 2 மாத காலத்தில் திமுகவின் மீது நாங்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சிபிஎம் சார்பில் வச்சிருக்கிறோமா? எதுவுமே கிடையாது. நீங்களா ஒரு கிரியேட் பண்றீங்க. இது பர்டிகுலர் கேள்வி, குறிப்பிட்ட கேள்வி. நேற்று அதன் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி அவர் கேள்வி கேட்கிறார், அதன் மீது பதில் சொல்றாரு. அது திமுகவின் மீது குற்றச்சாட்டு கிடையாது. வழக்கு முறையா பதிவு செய்யப்பட்டிருக்கு. குற்றவாளிகள் அதில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முறையா வழக்கு விசாரணை நடத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் என்பது தானே சொல்ல முடியும். அதுதானே சொல்லணும்.
அதிகாரத்தில் அதை எப்படி நீங்க திமுகவின் மீது குற்றச்சாட்டு ஏன் சொல்றீங்க? அதிகாரத்தில் இருக்கிற முன்னாள் திமுக ஏற்க முடியல. எஸ், அதனுடைய விளைவுதான் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்கிற கருத்தை எங்கள் முன்னால் அவர்கள் வெளிப்படுத்தியது என்பது அதனுடைய விளைவுதான், அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதுல எங்களை போன்றவர்கள் அதுல ஒத்துழைக்கல, ஏற்கல. எங்களை போன்றவர்கள் அந்த கருத்தை ஏற்கவில்லை. நாங்க ஏற்காதது மட்டுமல்ல, திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரும் அந்த யோசனையை ஏற்கவில்லை. நாங்களும் அதை ஏற்கல. இருந்தாலும் நாங்களும் அதை ஏற்கவில்லை. இருப்பினும் இன்னமும் அவர்கள் அந்த முயற்சி தோல்வி அந்த எங்களோடு, அதாவது ஏற்கனவே இருந்த தோழமை கட்சிகளிடம் இந்த கருத்து ஏற்கப்படவில்லை என்கிற நிலையில் வேறு வழிகளை அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதுதான். அதோட நீண்ட கால சொல்லுங்க சார், நீங்க எதை தெரியும்? மாற்றத்தை விரும்பித்தான் இருந்தீங்களா? திமுக கூட்டணியில இருந்தீங்க, அப்ப இந்த மாற்றத்தை இவங்க விரும்பலன்னா நீங்களும் அதை விரும்பலதான். தேர்தல் முடிவை பத்தி தான் சார் சொல்றேன். என்ன கேள்வியே பிரியம் சார்? தேர்தல் முடிவு என்ன, அதை ஒட்டி தான் அந்த கருத்து சொல்றோம். நாங்க விரும்பிதானே அந்த திமுக அணியில இருந்தோம், தொகுதி உடன்பாடு செய்து கொண்டோம். சீரியஸா அதுக்கான அந்த வெற்றிக்கான பணிகளை நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டோம். வெற்றி மாறி போச்சு. இந்த அணி வெற்றி பெறல, அதிமுக வெற்றி பெறல. அதிகமான இடங்களை பெற்ற கட்சியாக தாவேக வந்தது, அவ்வளவுதான். தேர்தலில் ஏற்பட்ட மாற்றம் அது. இந்த மாற்றம் ஆரோக்கியமான மாற்றமா கருதுறீங்க? அதனால அதான சொல்றேன், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். அதாங்க, அதனாலதான் நாங்க ஆதரிக்கிறோம். நீங்க ஆதரிக்கிறீங்க. பாஜக அதிமுக கூட்டணியில வெற்றி பெற்று வந்து அதிமுக சட்டமன்ற ஆதரிக்கிறாங்க, நீங்களும் ஆதரிக்கிறீங்க. பாஜகவும் சிபிஎம்மும் ஒரே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கலாம். அவங்க ராஜினாமா பண்ணிட்டு அந்த கட்சியில இருக்காங்க சார். நாங்க அந்த முடிவை எடுக்கிற போது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது. கேளுங்க, அவையில் கேளுங்க. அதிமுக கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் காரணமாக அவர்கள் அந்த மாதிரி நம்பிக்கை கோரும் தீர்மானத்தன்று அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஆதரவு என்கிறதை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு திரும்ப அவங்க ஒன்னா சேர்ந்தாங்க. இப்ப 2 நாளா திரும்ப பிரிகிறாங்கன்னு வருது. அது அதிமுகவுடைய உட்கட்சி பூசல்ல இருந்து ஏற்பட்டதை தவிர இந்த ஆட்சியை ஆதரிக்க வேண்டும் என்கிற முறையில் அவங்க ஆதரிச்சது இல்லை. நாங்க முடிவெடுத்தது என்னைக்கு? மே மாசம் 8ஆம் தேதி. இப்ப நம்ம என்னைக்கு பேசிட்டு இருக்கோம்? அதுக்கடையில இந்த 50 நாட்கள்ல எத்தனையோ மாறுதல்கள் ஒவ்வொரு கட்சியிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கு. எங்களை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலின் தான் சந்திச்சாங்க. யாரை சொல்ல மாட்டேங்கிறீங்க? மு.க. ஸ்டாலின் சார், நான் கேட்கறது சொல்லுங்க சார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் போய் சந்திச்சார்ல. ஏங்க, நான் கேட்கறது நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். அப்பயே நான் கருத்து சொல்லியிருக்கேன். இவரை பார்த்ததுல எடப்பாடி அவர்களையும் அவர் சந்தித்திருக்க வேண்டும். எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திப்பதுதான் நோக்கம் என்று சொன்னால் இது திரு எடப்பாடி அவர்களையும் அவர் சந்தித்திருக்க வேண்டும் என்பதுதான் அப்பவே நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனா அதுக்கு அவங்க தரப்புல இருந்து சொன்னது, நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டோம், அவங்க அப்பாயின்மெண்ட் தரலன்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து தகவல் சொன்னாங்க. அதாவது தாவேகா தரப்புல. அவ்வளவுதான். அதுல அவரையும் சந்திச்சிருக்கலாம். அதுல எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. இல்ல, அரசுடைய நடவடிக்கை என்பது வேற, அமைச்சருடைய தனிப்பட்ட செயல்பாடு சொல்லுமா கேட்கறதுனா வேற. நீங்க எதை கேக்குறீங்க? அமைச்சர் இல்ல, அரசுடைய செயல்பாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் கொடுத்த ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்கிற முறையில் சில அறிவிப்புகளை வெளியிட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. சிங்கப்பெண் படை, அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி, இப்படி சில அறிவிப்புகள் ஏற்கனவே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்கிற முறையில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் நிதிநிலை அறிக்கை வரும்போதுதான் அது முழுமையாக என்ன மாதிரியான பொருளாதார கொள்கையை கடைபிடிக்க போகிறது. ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் உதாரணத்துக்கு தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அரசு ஊழியர் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது பணி நியமனங்கள், அது பூரா ஒப்பந்தம், வெளிமுகமை என்கிற முறையில தான் பெரும்பாலும் திமுக ஆட்சி காலத்தில் இருந்தது. அப்போதே நாங்கள் அதை அனைத்தையும் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம், போராட்டமும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதனால இதுல எல்லாம் அவர் என்ன மாதிரியான அணுகுமுறையை மேற்கொள்ள போகிறார்? உதாரணத்துக்கு தூய்மை பணியை தனியாரிடம் ஒப்படைப்பது என்கிற முறையில ஒரு டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அதை அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நிதிநிலை அறிக்கை வருகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நிதிநிலை அறிக்கையில என்ன பாதையில் இந்த அரசு செல்ல போகிறது என்பதற்கு ஓரளவுக்கு வெளிச்சம் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது நிதிநிலை அறிக்கையிலே தெரிவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது.
நேற்று நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்த போதும் பல்வேறு கருத்துக்களை, கோரிக்கைகளை முதலமைச்சர் அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். அவற்றையெல்லாம் நிதிநிலை அறிக்கை அநேகமாக இந்த மாத இறுதியில் தமிழ்நாடு அரசனுடைய நிதிநிலை அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்படும் என்கிற முறையில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் காத்திருக்கலாம். பட் இதுவரைக்கும் பொதுவாக இந்த இதுவரைக்கும் அறிவிச்சிருக்கிற அறிவிப்புகள் அதுலேயும் எங்களுக்கு குறைபாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு சிங்கப்பெண் படையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிறவங்க எல்லாருமே ஏற்கனவே காவல்துறையில் பணியாற்றவர்கள் தான். இதுக்குன்னு தனியா ஒன்றும் வெளியில இருந்து புதுசா ட்ரைனிங் கொடுத்தலாம் பணி நியமனம் என்பது செய்யப்படலை. ஆகவே அவங்க பழைய காவலர்களாகவே தான் இருக்கிறார்கள். இந்த பெண்கள் குழந்தைகள் மீதான குற்றங்கள், இழைக்கப்படுகிற குற்றங்களின் மீது எத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்வது என்பது பயிற்சி என்பது அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் நேற்று சொல்லியிருக்கோம். அதை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி பல விஷயங்கள் நேற்று ஒரு நீண்ட நேரம், ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக முதலமைச்சரோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை சொல்ல பேசியிருக்கோம். மேகதாட்டுல நடுவர் மன்றம், புதிதாக ஒரு நடுவர் மன்றம் என்பதிலே எங்களுக்கு ஏற்புள்ள அது சொல்லியிருக்கோம். அது உண்மையிலேயே அரசின் தரப்பில் நியாயமான இதாக கூட உங்களுக்கு இருக்கலாம். பட் ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசாங்க தரப்பிற்கு மேற்கொண்டிருக்க வேண்டும். எடுத்த எடுப்புல சட்டமன்றத்துல நீங்க அந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வந்தது ஒரு எதிரும் புதிருமான நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. காவிரி போன்ற பிரச்சனைகளில் இதுவரைக்கும் அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. ஏன்னா அதற்கு முன்பாகவே அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து விவசாய சங்க கூட்டம் கேட்டு எல்லாருடைய கருத்தை உள்வாங்கி ஒரு பொது கருத்தை உருவாக்குவது என்கிற அணுகுமுறை தான் இவ்வளவு காலமும் தமிழ்நாட்டிலே இருந்திருக்காரு. இந்த முறைதான் திடீர்னு எதிர்கட்சி தலைவர் ஒரு திருத்தத்தை கொடுக்க முதலமைச்சர் உடனே அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல அதை ஒட்டி வாத பிரதிவாதங்கள் என்பது தமிழ்நாட்டில் நடைபெற்று நேற்று சொல்லியிருக்கோம். திரும்பவும் அரசின் தரப்பில் எந்த அடிப்படையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டோ அந்த நியாயத்தை நீங்கள் விளக்குங்கள். ஏன் நடுவர் மன்றம் வேண்டாம் என்பதற்கான கருத்துக்களை அனைத்து கட்சி தலைவர்கள், விவசாய சங்க தலைவர்கள் சொல்லிட்டு ஒரு பொது கருத்தை, ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கான முயற்சி அரசு தரப்பிலிருந்து வேண்டும் என்பதை சொல்லியிருக்கோம். அநேகமாக விரைவில் அந்த கூட்டத்தை அவங்க நடத்துவாங்க. அதே மாதிரி கல்விகள் இது பாத்தீங்கன்னா புதுசா மயில்சாமி அண்ணாதுரையை எடுத்திருக்காங்க. இதுவும் போன ஆட்சியில இருந்த ஒரு விஷயம். புதுசா தாவேக்கா என்ன மாதிரியான வாக்குறுதிகள் செயல்படுத்திட்டு இருக்கா நீங்க பாக்குறீங்க? இல்ல, பெண்கள் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் போன்ற விஷயங்களில் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஒரு பெண்கள் பிரிவு தனியா வச்சிருந்தாங்க. இவங்க பிங்க் பார்ட் 1 இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக ஆட்சி காலத்துல இருந்திருக்கு. இவங்க சிங்கப்பெண் படைன்னு இவங்க அறிவிச்சிருக்காங்க. எல்லா காலத்திலும் இந்த குற்றங்கள் என்பது முற்றிலும் ஒழிக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நம்முடைய பெண்கள் குழந்தைகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே பெயர் என்னவாக இருந்தாலும், புதிய புதிய படைகள் அமைக்கப்பட்டாலும் இதுக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அது செயல்பட வேண்டும். அதுல ஒரு போதாமை இருக்கிறது என்பது நேற்றைக்கு முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறோம். அதை அவர் அதுக்குரிய முறையில் நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இல்லைங்க, அதாவது முதல்ல ஊடகத்துல பூரா அவர் கர்நாடகக்காரர்னு வந்தது. அப்புறம் அமைச்சர் நிர்மல்குமார் அவர் ஆந்திராக்காரர்னு சொல்லி சொன்னாரு. ஆனா ஒரிஜினலா முகவரி அவங்க கொடுத்திருக்கிறது என்பது கோட்டூர் போறதை கொடுத்திருக்காங்க. டெல்லி பிரதிநிதியை பொறுத்த வரைக்கும் அவங்க முதலமைச்சர் சார்பில் அவர் டெல்லியில அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்பதுதான். அதனால அவருக்கு நம்பிக்கையான ஒரு நபர் என்கிற முறையில் அவரை தேர்வு செய்திருக்கிறார். மற்றபடி அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரம் தான். அந்த முறையில அது பாக்குறமே தவிர அதுல ஒன்றும் பெரிய கருத்து சொல்றதுக்கான இது இல்லை. அந்த கட்சி தனிச்சே சுயேட்சையா ஒரு கருத்து சொல்றதுக்கு ரைட் இருக்கு தானே. முதல்ல அப்படிதான் வந்தது. இப்ப அதுல போய் பாத்தீங்கன்னா கோட்டூர் அட்ரஸ் தான் இருக்கு. அதான் நான் சொல்றேன், முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது. அவருக்கு நம்பிக்கையான ஒரு நபரை டெல்லியில இருக்க வேண்டும் என்று அவர் கருதி அவரை நியமனம் செய்திருக்கிறார். அதுல ஒண்ணும் பெரிய விவாதத்துக்குரிய விஷயம் அல்ல. இல்ல அவர் தகுதியான அவருடைய தகுதியை பற்றி எனக்கு தெரியாதுங்க. அவரு ஒரு சினிமா தயாரிப்பாளர் என்கிற முறையில தான் வெளியில அவருக்கு தெரியும். மற்றபடி அதற்கு மேற்கொண்டு அவர் என்னன்றதை அவங்க தான் சொல்லணும். கர்நாடகத்தை சார்ந்தவராகட்டும், ஆந்திராவை சார்ந்தவராகட்டும், வெளிமாநில பிரதிநிதி தமிழகத்திற்கான பிரதிநிதியா டெல்லியில இருக்கும்போது தமிழகத்தின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நீங்க நம்புறீங்களா? அவர் மூலமா எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட போறது இல்ல. அவர் மூலமா எந்த பிரச்சனையும் அங்க முன்வைக்க போறதும் இல்லை.
இவ்வளவு நாள் இருந்த ஏற்கனவே இருந்த டெல்லி பிரதிநிதிகள் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கோயம்புத்தூரை சார்ந்தவர் இருந்திருக்காரு, ஏற்கனவே தோழர் ஏகேஎஸ் விஜயன் திமுக ஆட்சி காலத்துக்கு இருந்திருக்காரு, எஸ்கேடி ஜக்கையன் இருந்திருக்காரு, நரசிம்மன் இருந்திருக்காரு. அவங்க எல்லாம் என்ன பிரச்சனை தீர்த்தாங்க, எதில் தலையிட்டாங்க? ஸோ இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு இடைக்காலத்தில் தான். ஒரு காலங்காலமா இந்த டெல்லி பிரதிநிதிகள் தனியா ஒரு நபரை போடுறது என்பது காலங்காலமா இருந்தது கிடையாது. ஏற்கனவே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு இடைப்பட்ட காலத்தில் கட்சியில் இருக்கிற ஒருவருக்கு ஒரு பொறுப்பு தர வேண்டும் என்கிற முறையில திரு எம்ஜிஆர் காலத்திலயும் ஜெயலலிதா அவர் அம்மையார் காலத்திலயும் தான் அது கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா எனக்கு வருஷம் தெரியல. இடைக்காலத்தில் ஏற்பட்ட ஏற்பாடு. ஸோ அதனால இவங்க தான் எல்லாத்தையும் டெல்லியோட இருக்கிற சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பொறுப்புல இவங்க தான் இருக்காங்க என்ற மாதிரியான ஒரு அதிகாரத்தை எல்லாம் நாமளா வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாரும் நடந்துகிட்டதும் கிடையாது. தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் தான், அது மத்திய அரசாங்கத்தோடு இருக்கிற எதுவாக இருந்தாலும் இவர்களை மீறி இன்னொரு நபர் அங்க எல்லாத்துலயும் தலையிடுவார், முடிவெடுப்பார் என்ற நிலைமையெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அப்படி அனுபவமும் கிடையாது. இருந்தவங்களும் அப்படி செஞ்சது கிடையாது. இல்லையா, அடுத்த நாள் திரு வைகோ அவர்கள் அதை நான் அப்படி சொல்றேன்னு சொல்லி மறுத்திருக்காரு. ஏன்னா அங்க என்ன ஊடக நண்பர்கள் தான், அங்க இருக்கிற ஊடக நண்பர்கள் அவங்கள்ட்ட தான் அது வெளியே வந்தது. மறுநாளே திரு வைகோ அவர்கள் அதை மறுத்திருக்காங்க. நான் அப்படி சொல்லவில்லை, நேரம் இருந்தால் பிரச்சாரத்தை வருகிறேன் என்று சொன்னார் என்ற முறையில திரு வைகோ அவர்கள் மறுத்திருக்கிற நிலையில் அதன் மீது இப்போது கருத்து சொல்றது பொருத்தமா இருக்கு. இல்ல, கல்வி கட்டணங்கள் சம்பந்தமாக வெளிப்படையாக அரசு தீர்மானித்திருக்கிற கட்டணங்கள் ஒவ்வொரு பள்ளி வாசலிலையும் வெளிப்படையாக வைக்க வேண்டும் என்கிற உத்தரவை இந்த அரசு தான் போட்டு. இல்ல அது நான் நடத்த சொல்லுவோம். ஒருவேளை அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மீறி பள்ளிகளில் வசூலிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதன் மீது தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்றேன். பட் வெளிப்படையாக அது வைக்க வேண்டும் என்பதை எதிர்த்து தனியார் பள்ளி நிர்வாகங்கள் உயர்நீதிமன்றத்தில் சென்றிருக்கிறார்கள். அரசுடைய இந்த அறிவிப்பை எதிர்த்து அரசு ஒரு கட்டணத்தை தீர்மானித்ததற்கு பிறகு அதற்கு விரோதமாக அதுக்கு எதிராக கூடுதலாக வசூலிப்பது என்பது தவறானது. இல்ல, நாங்க தேர்தலை பற்றி எல்லாம் ஒண்ணு யோசிக்கலீங்க. இடதுசாரி கட்சிகளுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பு குழு என்பதை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை, இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து 2 முறை சந்திப்புகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஒரு மாநில அளவிலான இடதுசாரி கட்சிகளில் ஒருங்கிணைப்பு குழு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாநில அளவில் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகள், கோரிக்கைகளின் மீது கூட்டான போராட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பதை இடதுசாரி கட்சியின் சார்பில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அடுத்த சந்திப்பில் அதற்கான அறிவிப்புகள் என்பது வெளிவரும். இப்போதைக்கு இடதுசாரி கருத்தியலை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வலுவாக எடுத்து செல்வது, இடதுசாரிகள் தனித்து தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் மீது தொடர்ந்து செயல்படுவது என்பதுதான் இப்போதைக்கு எங்களுடைய நிலைப்பாடை தவிர நாங்க இந்த அணி அந்த அணி என்கிற முறையில எந்த அணியிலும் இல்லை. இடதுசாரி அணி தனியாக இருக்கிறோம். இல்ல, தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய பொறுப்பு. இதுல வேற யாரும் மாறுபட்டு எந்த விதமான நிலைப்பாடு மேற்கொள்ளவில்லை. இதை தொடர்ந்து நாங்க வற்புறுத்திட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு கூட்டு போராட்டங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. இப்போதும் அதுதான் நாங்க வற்புறுத்தணும். எல்லாருமே அதுதான் வற்புறுத்த வருகிறோம். தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் தாவேக்காவும் அதுதான் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரும் அதான் சொல்லியிருக்காரு. இந்த மரணங்கள்லாம் ஏற்பட்ட போது முதலமைச்சரும் அதுதான் திரும்ப வற்புறுத்தி இருக்கிறாரு. எல்லோருமே அதை வற்புறுத்துறோம். நம்முடைய குழந்தைகள் இந்த மாதிரி அநியாயமான முறையில் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொள்வது, மரணம் அடைவது என்பது மிகப்பெரிய துயரம். அந்த குடும்பத்தை முகத்தை போய் எங்களால பார்க்க முடியல. அவங்களுடைய தாயார் கடுமையாக மனநிலை பாதிக்கப்பட்டு மிக கூர்மையான அவஸ்தையில இருக்கிறார். இன்னைக்கு காலையில போய் அவங்கள பார்த்துட்டு வந்தோம். தீர்த்தனா அவருடைய மரணத்தை ஒட்டி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 4 மாணவர்கள் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டது என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு விஷயம். ஆகவே நீட் தேர்வுக்கு முற்றிலும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அது தொடர்ந்து நம்ம வற்புறுத்தோம். பிரச்சனை என்னன்னா
கான்கரண்ட் லிஸ்ட்ல கல்வி இருந்தாலும் மத்திய அரசாங்கம் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரியான அத்துமீறிய நடவடிக்கையில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை மாணவர்களுக்கு கொடுக்கிறது. வெற்றி பெற முடியாமல் அது இந்த முறை தேர்வில் நடைபெற்ற முறைகேட்டின் காரணமாக வினாத்தாள் வெளியானது உள்ளிட்ட முறைகேடுகள் காரணமாகத்தான் இந்த மரணங்கள் ஏற்படுறதுக்கான காரணம். ஏற்கனவே எக்ஸாம் எழுதாது முறையா நடத்தாதது, கியூட் தேர்வு முறையா நடத்தல, நீட் தேர்வு முறையா நடத்தல, சிபிஎஸ்இ எக்ஸாமுடைய தேர்வு தாளை முறையா திருத்ததில்ல. இப்படி எதற்குமே தகுதியற்ற ஒரு அரசாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது. அதனாலதான் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற குரல் நாடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான போராட்டம் என்பது டெல்லியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட்டு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் அவர் மந்திரி பதவியாக தொடர்வது என்பது எப்படி ஏற்க முடியும்? அதனால நீட் தேர்வை ரத்து பண்ணுன்றதா எல்லோருடையதான். இல்ல அதுக்கான சட்டப்படியான வாய்ப்பு இருக்குன்னா அதை வற்புறுத்தும். 7.5% வந்ததுனாலதான் ஓரளவுக்காவது தமிழ்நாட்டு மாணவர்கள் அந்த இடம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டு. அதனால 10% உயர்த்துவதற்கு சட்டப்படி எந்த விதமான தடையும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஒரு மண்டபத்துக்குள்ள போய் இவங்க அடக்கிடலாம், அவ்வளவுதான் வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்களால இவ்வளவு காலம் கூட கடுமையான இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட இருந்தா ஒரு மாதிரி ரொம்ப போற்றுவதும், வெளியேறிட்டா அவதூறு பரப்புவது, கடுமையான சொற்களை பயன்படுத்துவது என்பது இப்போது புதிதாக வந்திருக்கிற விஷயம் கிடையாது. நீண்ட காலமாக இந்த அணுகுமுறையை அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார். பட் எங்களை பொறுத்தவரை அரசியல் தான் தீர்மானிக்கிறது. அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்துத்தான் ஆதரவு எதிர்ப்பு என்பதை தவிர மற்றபடி அவங்க சொல்ற மாதிரியான சொற்களை எல்லாம் நாங்கள் பயன்படுத்த விரும்பல, பயன்படுத்தவும் மாட்டோம். அவங்க முரசொலியில் எழுதின கட்டுரைக்கு ஒரு விரிவான பதிலை தீக்கதிரில் எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அநேகமாக அதற்கு பிறகு அவர்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான கருத்துக்களும் வரவில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு விளையாடையில நான் எதுவும் பார்க்காம விட்டேன்னு, ஆனா எதுவும் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது அது முடிவு பார்க்க பிரச்சனையா தான் பார்க்கிறேன். அப்படிலாம் இல்லையா, நாங்க கொள்கை சார்ந்து 100 முறை விளக்கிட்டேன். இது மதச்சார்பற்ற கூட்டணி. மத்திய அரசாங்கத்திலே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இங்கே எப்படியாவது காலி உண்ண வேண்டும், அதிமுகவின் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிற நிலையில் அதை எதிர்க்கக்கூடிய வலிமையான கூட்டணியாகவும் உறுதியான அணியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தது. அதனால்தான் நாங்க அது நீடிச்சோம். நாங்க ஏன் நீங்க இன்னொருத்தரோட ஒப்பிடி அதான் கேட்குறீங்க? அதாங்க அது அவர்கிட்ட கேளுங்க. நாங்க அப்படி இல்லை, நாங்கள் உறுதியாக இல்ல, நாங்க அந்த எங்களுடைய அப்படி கேட்கல. நாங்க அவர் இருந்த மாதிரி நாங்க இல்லை சார். நாங்க கொள்கை பூர்வமாக பிஜேபிக்கு எதிரான அணி. அது அதுல உறுதியாக இருந்த அணி திமுக தலைமையிலான அந்த அணி. அந்த அடிப்படையில் தான் அவர்களோட அரசியல் ரீதியாக உறுதியாக நான் கொடுத்தோம். அந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான முறையில் தான் நாங்கள் உறுதியாக தேர்தல் பணிகளை செய்வோம். தேர்தல் முடிவு வேறு விதமாக ஆகிவிட்டது. இல்ல இங்க வந்தா மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாடு ஏற்றுக்கிற பிரச்சனை இல்லை. இருமொழி கொள்கை என்பதுதான் இங்கே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்பதுதான் நம்ம ஒரு திரு விஜய் அவர்கள் எங்களிடம் ஆதரவு கேட்ட போது அல்லது அவர்கள் எழுத்துப்பூர்வமாக எங்களிடம் ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்த போதும் என்னுடைய ஆட்சி ஒரு மதச்சார்பற்ற அரசாக இருக்கும் என்கிற உறுதிமொழியை எங்களிடம் கொடுத்திருக்கிறார். மதச்சார்பற்ற அரசாக அது செயல்படும் என்கிற அடிப்படையில் தான் நாங்களும் ஆதரவை கொடுத்திருக்கோம். அந்த இது தொடர்ந்து வரைக்கும் எங்க ஆதரவுலையும் பிரச்சனை இருக்கு. எதுவுமே நான் பண்ணல, ஆகல, எதுவுமே ஆகல சார்.
அது ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வருகிற போது, கடந்த காலத்தில் இந்த அதிமுக இல்லாம திமுக வந்த போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், எதிர் குற்றச்சாட்டுகள் இப்படிலாம் நிறைய வந்திருக்கு. பட் எல்லாமே நிரூபிக்கப்படும். அவ்வளவுதான். எங்களுக்கு வந்து டாஸ்மாகோட பார்ட்டி பண்ற வந்து ஜீவோ போட்டிருக்காங்க, நிரூபிக்கப்படலைன்னு நினைக்கிறீங்களா? நிரூபிக்கப்படணும் சார். அதாவது ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளுக்கு பூராத்துக்கும் ஜீவோ போட்டிருக்காங்க. என்னன்னு டாஸ்மாகோட பார்ட்டி பண்ற வந்து கவர்மெண்டோட நிதியில போட்டிருக்காங்க. இல்ல அந்த மாதிரி பலது அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பலது சொல்லியிருக்காங்க. அதாவது வேறு வேறு இடங்களுக்கு சென்ற அதெல்லாம் வந்து அரசுடைய கஜானாவுக்கு வரும் அப்படின்னு பொதுவா அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் கேட்கறேன். அது வந்தா கொண்டு வரலாமா சார்? அப்படி கொண்டு வரலாமா? டாஸ்மாக்ல வரக்கூடிய பார்ட்டி கொண்டு அரசுக்கு திருப்பி விட்டுருன்னு சொல்றாரு. அது சரியா முறையா? இல்ல இல்ல ஏன் பாட்டிக்க போகணுன்றீங்களா? இல்ல நான் பார்ட்டி பண்ண இல்ல நீங்க சொல்லுங்க. பார்ட்டி போயிட்டு பார்ட்டி பண்றது இல்ல இல்ல சார், நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். எந்த ஆட்சியாக இருந்தாலும் அப்படி ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அவங்க முறையா விசாரணை நடத்தி நடவடிக்கை தான் எடுக்கணும். அதான புதிய ஒரு ஆட்சி வந்திருக்கு, முறையா விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நம்ம வந்து வற்புறுத்த முடியுமே தவிர அதுக்கெல்லாம் ஆதார ஆவணங்களை தேடி இது உண்மை இது பொய் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான முறையில் இப்போது பதில் சொல்ற இடத்துல நான் இல்லை. பார்ட்டி பந்து கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும், வாங்கினவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பார்ட்டி பந்தை வந்து அரசு கஜனாக்கு கொண்டு வருவது அப்படின்றது லஞ்சத்தை நேரடியா அரசுக்கு கொண்டு வருவதுதான் கணக்கு. சொல்லுங்க சார். இல்ல அது ரொம்ப தவறு சார். அந்த அணு கனிம சுரங்கத்திற்கு அந்த அனுமதியை நீட்டிருப்பது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்கனவே கனிம வள கொள்ளையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாவட்டம். கடந்த ஆட்சி காலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாவட்டம். இந்த கனிம வள கொள்ளையெல்லாம் தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிமக்கலை சுரங்கத்திற்கு அனுமதி நீடித்திருப்பது என்பது தவறானது. அந்த அனுமதியை தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும். நாளைக்கு அங்கதான் போறேன்.